மிதுனம் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் விவேகத்துக்கும் விலை மதிப்பில்லாத ராசி. எங்க போனாலும் கூப்பிடுவாங்க, அறிவாளியை கூப்பிடுறா. என்ன எத்தனை நேரமா பார்த்துட்டு இருக்கிறவன், எத்தனை நேரமா பார்த்துட்டு இருக்கான், அந்த மோட்டரோடனா எத்தனை நேரமா பாக்குறது, அறிவாளியை கூப்பிடு, அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்ப அறிவாளின்னா யாரு? மிதுனம் தான் அறிவாளி. அறிவாளின்னா யாரு? மிதுனம் தான் அறிவாளி. அப்ப அறிவாளியை கூப்பிடுன்னா இப்ப மிதுனத்தை கூப்பிடு, தெளிவு கிடைக்கும். குருவருள் உண்டு, திருவருள் உண்டு. அப்ப எழுத்துத்துறை, நூல் நிலையங்கள், எழுத்துத்துறை நூல் நிலையங்கள், கேட்டுங்களா, வாசகங்கள், வாசகசாலை, கல்வி சாலை, படிப்புத்துறை எல்லாமே உங்களுக்கு தான். ஏற்கனவே சொல்லியிருக்கு, தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். தொடக்கூடாது. லாபம் கோடி வரும், ஒரு செகண்ட்ல கோடி வந்து ஒரு மூலையில போய் ஒதுங்கிடும். ஆனா உங்க தொழில், சுய தொழில், உங்களுக்குரிய தொழில் எப்போதுமே நிரந்தர தொழில் இருக்கும். உங்களுக்குரிய நிரந்தர தொழில் எப்போதுமே இருக்கும். அதனாலதான் அந்த தொழிலை வந்து நீங்க உங்க தொழில், உங்களுடைய ராசிக்கு எவ்வளவு 12 ராசிக்கும் உலகத்துல எல்லா தொழிலும் இருக்கும். 12 ராசிக்கு தான் உள்ள அடக்கம். எல்லா நிறுவனங்களும், உலகமும், இயக்கமும். அந்த 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகத்துக்குள்ளதான் அடக்குதல். அப்படிங்கும்போது உங்களுக்கு தேடுதல், அதுதான் யோக பலனை கொடுக்க முடியாது. அதுதான் யோக பலனை கொடுக்கக்கூடாது. அதை செய்யும் பொழுது ஒரு மகத்தான வெற்றியை உங்களுக்கு உங்க வாசலை தேடி வரும். உங்க வெற்றி வாசலை தேடி வரும். ரைட்டா? நிச்சயமாக மிதுன ராசி. ஏற்கனவே ராசிநாதன் உங்க ராசிக்கு 2ல இருக்கார். உங்க ராசிக்கு 2ல இருக்கார். அப்ப 2ல இருக்கும்போது நிச்சயமாக தனம், தானியம், கீர்த்தி, சகித, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். 12 பாவகத்துல 2ஆம் இடம் கெட்டு போக கூடாது. அப்ப இந்த மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கார். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல செயலை கொடுப்பார் என்ற மாற்று கருத்து அல்ல. வடக்கு ஆவணி மூல வீதியில், வடக்கு வெளி வீதியில் உள்ள ஆதி சொக்கநாதர், அதை தொடர்ந்து மதுரவள்ளி தாயார், அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எழுந்தள்ளக்கூடிய அம்மன் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பெருமாளுடைய, அதாவது பெருமாளுடைய திருத்தலங்கள் சென்று வந்தால் விஸ்வரூப தரிசனம், பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனம் எல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா அந்த தடையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த தடையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப குறைய ஆரம்பிச்சா மனசுக்கு நிறைவு வந்துடும். அப்ப மனசுக்கு நிறைவு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று அதுல மாற்றுக்கிறது இல்லை. நிச்சயமாக கிடைக்கும். தயவு செய்து ஒரு முறையாவது அந்த ஆதி சொக்கநாதர் கோயில் சென்று தரிசனம் செய்து வாருங்கள்.